உன்னை யோசிச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பல நேரங்களில் நீ முடிவு எடுக்கிறது, பேசுறது, மெச்சூரிட்டியோட எல்லாத்தையும் கடந்து போகிறது. பா, கிரேட். வேற வழி? நான் பண்ண வேலைக்கு எனக்காகலாம் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து உட்கார வச்சு, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் ரேவதி. என்னாச்சு, தூக்கம் வருதா? இல்ல, லைட்டா தலை வலிக்குது. இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ம், மலர் பேசுனதுல டென்ஷன் ஆயிட்டியா? அதெல்லாம் இல்ல. நைட்டு சரியா தூக்கம் இல்லைன்னா எனக்கு தலை வலிக்கும். ஓ ஆமாம் இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு, ராத்திரி ஃபுல்லாக திறந்து வச்சிருப்பான். டீ குடிக்கிறியா? தலைவலி சரியாக போயிடும். சரி. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். நீ உட்காந்துரு, நான் வாங்கிட்டு வரேன். தனியா உட்காந்து என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். ம் சரி வா. வா. ம். 2 டீ போடுப்பா. சரிங்க சார். உட்கார். இந்தாங்க சார். இந்தா. இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்ல? இங்கே டீ கடையிலே வா. இல்ல, பகல்ல டீ கடையில வந்து டீ குடிக்க முடியாதுல்ல? என்னால் வர முடியும், நீ தான் கலெக்டர், வர முடியாது. எனக்கு யாருக்கும் தெரியாம சாதாரணமா இருந்திருக்கலாமோன்னு அப்பப்ப தோணும். சாதாரணமாக எல்லாரும் தான் இருக்காங்க, நீ அப்படி இல்லைங்கிறது தானே ஸ்பெஷலே. என்ன ஸ்பெஷல்? உட்காந்து யோசிச்சா லைஃப்ல இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கோம், எப்படி போயிருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணுது. ஒரே ரொட்டீன். நான் உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன்ல, சாரி ரேவதி. இன்னைக்கு என்ன ஒரே பாவ மன்னிப்பா கேட்டுட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணியிருக்கேன்ல. என் லைஃப் என் கையில தான் இருந்தது. எந்த இடத்துல வேணும்னாலும் நான் அதை சரியா கொண்டு போயிருக்க முடியும். ஒரு கல்யாண லைஃப்ல தான் பிடிச்ச மாதிரி வாழ முடியும்னு நான் நினைக்கல. அப்படியே போச்சு, அதை விடுங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு. இந்த ராத்திரி, இந்த காத்து, இந்த டீ. தலைவலி சரியா போயிடும் பாரு. சரியா போயிட்டே இருக்கு. ரேவதி, இருக்கலாமா போலாமா? போலாம். சரி கொடு. இந்தாப்பா வரேன். சரிங்க சார்.